ஹை டிசைனர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த நைக் போஸ்டர் வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், இதோட டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் வந்து தமிழில் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம போடுற வீடியோஸையும் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது லேயர்ஸில் போயிட்டு சாலிட் கலர் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் ரெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்தமாதிரி டார்க் ரெட்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லேயரை வந்து லாக் பண்ணிக்கிறேன். நான் இப்போது டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு நைக்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இதோட ஃபாண்ட் வந்து ஆண்டான்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நான் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதை வந்து கேப்ஸாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து என்டர் கொடுத்து கீழே கொண்டு போய்க்கிறேன். இப்போது இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் ஓகே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஷூ இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது லேயர்ஸில் போயிட்டு இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை இந்த மேலே கொண்டு வந்துக்கிறேன். இந்த ஷூ லேயருக்கு மேலே கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு ஃபில்லை வந்து 0 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக்கில் இன்சைடு கொடுத்துட்டு இதை வந்து நான் ஒரு 6 வச்சுக்கிறேன். இப்போ ஓகே, இப்போது நான் வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு சைஸை வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த ரெட் லேயருக்கு மேலே கொண்டு போய்க்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து லீனியர் பர்ன் இருக்குல்ல, இதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, இப்போது இந்த நைக் லோகோ வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு திருப்பி டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து பர்ஃபெக்ட் பேர்னு கொடுத்துக்கிறேன். இதோட ஃபாண்ட் வந்து மான்சரட்டில் போல்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதோட கலரை வந்து நான் பிளாக்காக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை என்டர் கொடுத்து கீழே கொண்டு போய்க்கிறேன். இப்போது இதை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போது ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் அந்த மாதிரி தள்ளி வச்சுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டு இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இல்லை ஆர்டர் நவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு இந்த லேயரை முன்னாடி கொண்டு வந்துட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது இந்த பட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதோட ஃபாண்ட் வந்து பாப்பின்ஸ் வச்சுக்கிறேன்.
வந்து கேப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் ஆட்டோ கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே. இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பட்டனை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது மூவ் பண்ணிட்டு இந்த ஐகான்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே மேலே கொண்டு போய்க்கிறேன். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு லேயர்ஸில் போயிட்டு ஷூக்கு கீழே இருக்க லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இப்போ இந்த இடத்த ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஓகே. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த டெக்ஸ்சர் எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து இந்த போஸ்டர் ஒர்க் வந்து பண்ணியாச்சு. இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழில் நீங்கள் கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.